ஹாய் ஸ்பைடிஸ் 1 வீக் முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம ஃபிஷ் டேங்க்ல பாத்தீங்கன்னா ஆங்கர் வார்மால அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே அதுல அஃபெக்ட் ஆனதுனால எல்லாமே இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த டேங்கே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்டடா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதனால வீடியோல காட்ட முடியல. ஏன்னா அது டைம் இல்லாதனால நான் தனியா பண்ணி வச்சாச்சு அதை. ஸோ ஸ்டோன்ஸை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து இதுக்குள்ள இருந்த மோட்டாரையும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா டேங்கையும் வந்துட்டு நம்ம கழுவ போறோம், வாஷ் பண்ண போறோம். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம உடனே ஃபிஷ்ஷை வாங்கி விட போறோமான்னு பாத்தீங்கன்னா அப்படி விட்டுற முடியாது. ஏன்னா நம்ம டெஸ்ட்டுக்காக ஒரு சில ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட் விடுற மாதிரி இருக்கும். விட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்கு பார்த்துட்டு தான் நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு புதுசா விட முடியும். ஸோ அதுக்காக நம்ம டெஸ்ட்டுக்காக விட போற ஃபிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கப்பீஸோட ஃப்ரைஸ் இருந்துச்சு. நம்ம வீட்டுல குட்டி போட்ட ஃபிஷ் தான். அது பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு. அது ஒரு 30 ஃபிஷ் ஃப்ரைஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. மேபி 30க்கு மேல கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரைஸை தான் பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு இந்த டேங்க்ல மொத்தமா டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணிட்டு இதை ஒரு 1 மந்த்துக்காச்சும் இந்த ஃபிஷ்ஷை வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம புது ஃபிஷ்ஷை வந்துட்டு ஆட் பண்றதா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம ஆட் பண்ற வீடியோ, இதுக்கப்புறம் இந்த குட்டி ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்றதை வந்துட்டு நம்ம இந்த வீடியோல கண்டினியூஸா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டேங்கை வாஷ் பண்ணிட்டோம். டேங்கை வாஷ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த கல் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். போட்டு தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மோட்டரை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வைக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா கப்பீஸோட ஃப்ரைஸை தான் விட போறோம். ஸோ ஃப்ரைஸை விட போறோம் அப்படிங்கிறப்போ மோட்டர் போட்டோம்னா அந்த மோட்டரே வந்துட்டு அந்த குட்டி மீன்களை இழுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால மோட்டரை மட்டும் இப்போதைக்கு போட போறது இல்லை. மிச்சப்படி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் டேங்கோட ஃபுல் வியூ. ஒரு மணி பிளான்ட் இருக்கு, லைட் இருக்கு, ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம். இப்போதைக்கு இப்படிதான் வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு தண்ணி இப்பதான் ஊத்தி இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா கலங்கலா இருக்கு. ஸோ தண்ணி செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் தண்ணி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸை விட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மைக்கை கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் டைம் கொடுத்துமே பாத்தீங்கன்னா இந்த டேங்கோட கலங்கள் அந்த அளவுக்கு குறையல. நம்ம மோட்டருக்கு போட்டிருந்தா குறைஞ்சிருக்கும். பட் ஆனா நம்ம விடுறதெல்லாம் கப்பீஸோட ஃப்ரைஸ் அப்படின்றதுனால மோட்டர் வந்துட்டு அவங்கள இழுத்துரும். ஸோ அது ஃபிஷ்ஷுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற ரீசன்னால நம்ம இப்போதைக்கு மோட்டர் போடாம வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஃபிஷ்ஷை மட்டும் விடுவோம். அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இதுக்கப்புறமா மோட்டர் போடலாமா வேணாமான்றத அப்புறமா பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ 1 பை 1 வந்துட்டு ஃபிஷ்ஷை நெட்ல பிடிச்சி விடலாம். ஸோ நெட்ல பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம 1 பை 1 பிடிச்சி விடுவோம். உங்களுக்கு கேமரால விசிபிளா இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியரா உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு ஃபிஷ் மாட்டியிருக்கு. இது பாத்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. பட் ஆனா கேமரால தெரியல. ஸோ நான் மொத்தமா எல்லாத்தையும் விட்டு முடிச்சோனே உங்களுக்கு நான் கிட்ட க்ளோஸ் அப்ல காட்ட ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம நெட்ல புடிக்கிறது 1 பை 1 புடிக்கிறது அந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம கையில புடிக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இனிமே நெட்ல புடிக்கிறது வேலைக்கு ஆகும்னு தோணல. அதனால நான் கையிலேயே ஸ்ட்ரெயிட்டா புடிச்சிட்டேன். பாத்தீங்கன்னா இதான் ஒரு ஃபிஷ் புடிச்சிட்டேன். எடுத்து கையில போட்டுட்டு இருக்கேன். கையிலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ஃபிஷ்ஷா பிடிச்சு விட்டுட்டு இருக்கிறது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் நான் நெட்ல புடிச்சிட்டேன். நெட்ல புடிச்சு போட்டுட்டு இப்போ அட் அ டைம்ல மொத்தத்தையும் நான் டேங்க்ல ரிலீஸ் பண்ண போறேன். நீங்களே பாருங்க அந்த வியூ எப்படி இருக்குன்றத. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டமா கீழே விழுது பாத்தீங்களா? செம்மையா இருக்கு எல்லா ஃபிஷ்ஷுமே. இந்த பெரிய டேங்க்ல இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ பாக்குறதுக்கு அதுங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபிஷ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. கலர் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். அது உங்களுக்கு கிட்ட பார்த்தாலே தெரியும். ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த பெரிய டேங்க்ல இந்த குட்டி ஃபிஷ் ரொம்பவுமே அதிகம் தான். இது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேசஸ். ஸோ நமக்கு தூரத்துல இருந்து பார்த்தா ஃபிஷ் இருக்கிறதே தெரியல. கிட்ட இருந்து பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் நோட்டீசபிளா இருக்கு. ஸோ அடுத்த சில மாசங்களுக்கு இந்த மீன் இந்த டேங்க்ல தான் இருக்க போகுது. ஸோ இதோட குரோத் எல்லாம் எப்படி இருக்குன்றத நான் அப்பப்போ அப்டேட் பண்றேன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம டெக் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நான் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey.